சந்தி, தர்ப்பணம், தபம், செபம். சந்தியாவதனம் கரெக்ட்டா பண்றேன். தர்ப்பணத்த கரெக்ட்டா பண்றேன். தபங்கள் செய்றேன். ஜெபங்களெல்லாம் செய்யக்கூடிய ஆளு. இப்படியெல்லாம் சொல்றவனா நீ? இங்க வா. இவை தரக்கூடிய பலன்களை எல்லாம் மீறக்கூடிய இன்னொன்னு சொல்லித் தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இது யாருக்கு கிடைக்கும் தெரியுமாப்பா? சிந்தை மேவு ஞானமும் தினஞ்சபிக்கும் மந்திரம். எவருடைய சிந்தை முழுவதுமாக ஞானத்தால் நிரம்பியுள்ளதோ, அவனுக்கு மட்டும் தான்டா இது சாத்தியப்படும், புரியும். அப்படின்னு சொல்லிட்டு ராம மந்திரத்த சொல்றாரு. சரி, ராம மந்திரம் தான் ஓப்பனா சொல்லியாச்சே. இதுல என்ன ரகசியம் வேண்டி கிடக்கு? ராம மந்திரம் சொன்னா தான் எல்லாமே சரியாயிரும் அப்படின்னா, ராம 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 ராமன்னு சொல்லிடலாமே அப்படின்னா, ஒரு மந்திரத்த எப்படி பிரயோகம் பண்ணணும்னு ஒரு விதி இருக்கு. உங்களுக்கு எளிமையா சொல்றேன். போடா அப்படின்னு ஒரு வார்த்தை. போடா அப்படிங்கிறது ஒரு வார்த்தை. இத மந்திரம்னு வச்சுக்கோங்க இப்போ. போடா, போடா இப்படி பயன்படுத்த முடியும். இது அங்க எப்படி மாற்றத்த குடுக்குது?